ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹு தஆலா நம்மை வீணாக படைக்கவில்லை என்பதை குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். நாமும் நம்முடைய பகுத்தறிவை வைத்து சிந்திக்கிற போது இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த நோக்கத்தையும் நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார். அதாவது நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் அல்லாஹுக்கு இபாதத் செய்வது மட்டும்தான். வேறு எந்த ஒரு நோக்கமும் நம்மை படைத்ததில் அல்லாஹுக்கு கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அல்லாஹுக்கு இபாதத் செய்வது என்று சொன்னால் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது, அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வது. அல்லாஹு தஆலா தன்னை அடையாளப்படுத்தும் போது 100க்கும் மேற்பட்ட அஸ்மாஉல் ஹுஸ்னா என்கிற அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு தன்னை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் அல்லாஹுவை பற்றிய ஒரு விவரணம் இருக்கும், ஒரு சிஃபத் இருக்கும். அதே போல இன்னும் பல சிஃபாத்துகளை குர்ஆனிலே சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமும் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். அதிலே பிரதானமான ஒன்றுதான் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன், விசாலமானவன் என்பது. இந்த அல்லாஹுடைய அன்பு, இரக்கம், கருணை, அவனுடைய விசாலம் எப்படிப்பட்டது என்றால், அவனை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிற அவன் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்று சிலவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து பட்டியலிட்டிருக்கிறார். அந்த பட்டியலை உலமாக்கள் தொகுக்கிறார்கள். உதாரணமாக இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் அல் கபாயிர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த புத்தகம் தமிழிலும் வந்திருக்கிறது. பெரும் பாவங்கள் என்பது அந்த புத்தகத்தினுடைய பேராகும். அல்லாஹ் தடை செய்த பெரும்பாவங்களை அவர் பட்டியலிடுகிறார். அதில் அவர் சொல்லும் போது அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடாது என்று தடை செய்த பெரும்பாவங்கள் சுமார் 500க்கு உட்பட்டவை என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் சுமார் 500க்கு உட்பட்ட விஷயங்கள். ஆனால்
நன்மையினுடைய வாசலை அல்லாஹ் விசாலமாக திறந்து விட்டிருக்கிறான். நாம் செய்ய வேண்டிய நன்மைகள் ஃபர்துகள் என்றும், அந்த ஃபர்தைத்தான் வாஜிப் என்றும் சொல்வது, ஃபர்துகள் என்றும் வாஜிப் என்றும் சுன்னத் என்றும், அல்லாஹு தஆலா நாம் செய்ய வேண்டிய அமல்களுடைய வாசலை விசாலமாக்கி நம்மை பார்த்து சொல்லுகிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளில் நீங்கள் முந்துங்கள் என்று சொல்கிறார். அதே போல வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின் பால் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். அதே போல அவனிடம் இருக்கிற விசாலமான சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். இப்ப சுவர்க்கத்தை எப்படி விசாலமாக்கி இருக்கிறான் என்றால், வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த், வானங்களின் அளவு பூமியின் அளவு விசாலமானது. வானங்கள் பூமியின் அளவு அப்ப அதுக்குள்ள போறாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை விசாலமாக்கி வைத்திருக்கிறார். அந்த சுவர்க்கத்தின் பக்கம், அவனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறார். அதே போல வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின் பக்கம் சுவர்க்கத்தின் பக்கமும் போட்டி போட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா முந்திக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். இப்ப சஹாபாக்களை பார்த்தால் அவர்கள் பாவங்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்த அதே நேரத்தில் நன்மையான விஷயங்களில் ஆளுக்கால் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொறாமை அல்லது போட்டி என்பது அவரை விட கூடுதலாக நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பது போட்டியாகும். அவரிடம் இருப்பது அவரை விட்டு போய்விட வேண்டும் என்று நினைப்பது பொறாமையாகும். அவரை விட நான் கூடுதலாக குர்ஆன் ஓத வேண்டும், அவரை விட கூடுதலாக நான் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அவரை விட நான் முந்தி செல்ல வேண்டும், முன்வரிசையில் உட்கார வேண்டும், நான் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அவரை விட கூடுதலாக நான் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது போட்டி. ஒருவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற நிஅமத்துகளை ஜீரணிக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் பட்டு அவனை பற்றி ஏதாவது ஒன்றை சொல்லுவது, ஆதாரம் இல்லை, சுவராக தெரியாது, ஆனால் அவன் கட்டுகிற வீட்டை பார்த்து இவன் திருடி கட்டுகிறான், போதை வஸ்து வியாபாரம் செய்து கட்டுகிறான், ஜக்காத்து கொடுக்காமல் கட்டுகிறான், சீதனம் வாங்கி கட்டுகிறான், நமக்கு சுவரா தெரியாது, எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. ஆதாரம் கிடைத்தால் கூட நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். ஒருவன் வீடு கட்டுகிறான், திருடி கட்டுகிறான், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அவனை அணுக முடியும் என்றால் அவன்கிட்ட போய் இது ஹராம் செய்யாது என்று தடுப்பது நம்முடைய கடமை. ஆனா ரோட்ல கதைத்து திரிவது என்பது நமக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் அடுத்தவனுடைய வளர்ச்சி, ஒருவனுடைய கல்வியாக இருக்கலாம், அல்லது அவனுக்கு கிடைக்கிற பதவியாக இருக்கலாம், அல்லது அவனிடம் உள்ள பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது அவனை பற்றி மக்கள் பாராட்டுகிற ஒரு பாராட்டுதலாக இருக்கலாம். இவற்றை கேட்கிற இடத்தில் இருக்கும் போது யாருக்கெல்லாம் ஒரு வயிற்றெரிச்சல் உண்டாகி ஒரு இரிட்டேஷன் உண்டாகி உடனே அவனை பத்தி நீங்க புகழ்றீங்களா, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று பேச வருகிறோம் என்றால் நம்மிடம் பொறாமை இருக்கிறது. பட் பொறாமையினுடைய டெபினிஷன் என்னன்னு கேட்டால், தமன்னி ஜவாலின் நிஅமா அனில் கைர், ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நிஅமத்துகள் அவனிடம் இருக்கக்கூடாது, போய்விட வேண்டும், அல்லது அதை ஜீரணிக்க முடியாமல் தடுமாறுவது பொறாமையாகும். ஆனால் இஸ்லாம் நமக்கு போட்டியை வரவேற்கிறது. அவன் ஒரு பள்ளி கட்டி கொடுத்தால் நான் அதை விட பெரிய பள்ளி கட்டி கொடுக்க வேண்டும், பள்ளிக்கு அவன் 10 லட்சம் கொடுத்தால் நான் 20 லட்சம் கொடுக்க வேண்டும். இது பொறாமை அல்ல, இது போட்டி. சஹாபாக்களிடத்தில் இந்த போட்டி இருந்தது. இந்த போட்டியைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்மிடத்தில் நன்மையான விஷயங்களில் போட்டி உருவாகிறது. சுப்ஹானல்லாஹ், உலகம் எப்படி இருக்கும், நம்முடைய ஊர் எப்படி இருக்கும். எல்லாரும் ரோடு எடுத்துக்கிட்டால் ரோட்ல இருக்கிற குப்பைகளை அகற்றுவது ஒரு பெரிய இபாதத், ரோட்ல இருக்கிற கந்தல்களை அகற்றுவது ஒரு இபாதத். அப்ப எல்லோரும் போட்டி போடும்போது நம்முடைய ரோடெல்லாம் வந்து கிளீனா இருக்க போகுது, நீட்டா இருக்க போகுது, நம்முடைய ஊர் நீட்டா இருக்க போகுது. சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் நல்லவர்களாக இருக்க போகிறார்கள். நன்மையில் போட்டி என்பது உண்மையிலே நமக்கு ஆறுதல், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நிம்மதி, ஊரும் நாடும் அதன் மூலம் வளம் வரும், ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சஹாபாக்களிடத்தில் எல்லா விஷயங்களிலும் இந்த போட்டி இருந்தது. ஒரு சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ذهب أهل الدثور بالأجور,
இந்த பணக்காராக்கள் நிறைய நன்மைகளை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. எப்படி கொள்ளையடிக்கிறார்கள்? யுசல்லூன கமா நுசல்லி, நாங்கள் தொழுவது போல அவங்களும் பள்ளிக்கு வந்து தொழுறாங்க. வயசூமூன கமா நசூம், நாங்க ரமதான்லேயும் சுன்னத்தான நோன்புகளும் பிடிக்கிற மாதிரி அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. ஆனால் வயத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட காசு நிறைவேறிச்சு, அதுல மேலதிகமாக உள்ள காசுகளை தர்மம் செய்யறாங்க. அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை. இதான் போச்சு. சஹாபாக்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. அவனுக்கு நம்மட ஃபீலிங் ஆப்போசிட். இப்ப நம்மட என்னன்னா அவன் இப்படி இருக்கிறான், ஏன் என்னால முடியல. துனியாவில அந்த போட்டியை நம்ம உருவாக்கி ஹலால் ஹராம் பார்க்காமல் பொறாமை என்கிற நோய்க்கு உள்ளாகி அநியாயம் இழைத்து மற்றவர்களுடைய மானங்களில் விளையாடி நம்ம இன்றைக்கு நம்மை நரகத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இப்படி வந்து நிற்கிறார்கள். இன்னும் ஒரு நாள் சில இது இப்ப நான் சொன்னது ஏழை சஹாபாக்கள் வந்து போட்டி போடுறாங்க. இன்னும் ஒரு நாள் பெண்கள் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். ஒரு டீம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கம் பொதுவானது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. குர்ஆன் சொன்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் என்றால், மஸ்ஜிதிலும் ஆண்களுக்குத்தான் கிளாஸ் எடுக்கிறீர்கள், பிரயாணம் போனாலும் அங்கு வச்சு அவர்களுக்கு டீச் பண்ணுகிறீர்கள் மார்க்கத்தை. எங்களுக்கு என்று செப்பரேட்டாக எந்த ஏற்பாடும் இல்லையே என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், இந்த கிழமையில இந்த நாளில் இன்னாருடைய வீட்டில் நீங்கள் ஒன்று சேருங்கள், அங்கே வந்து நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபி பெண்களிடத்திலே போட்டி இருக்கிறது. நன்மையான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அந்த நன்மையை செய்வதற்கு அலைவார்கள் சஹாபாக்கள். அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி அலைவார்கள். இந்த தக்பீர் சொல்றது பெருநாள் டைம்ல, ஹஜ் பெருநாள் காலங்கள்ல தக்பீர் சொல்றது, அந்த தக்பீர் சொல்றதுக்காகவே ஊரெல்லாம் சுத்துவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். மார்க்கெட்டுக்கு போறது என்ன, போற இடம் ஒரு இடத்துல முடங்கிட்டோம்னா கொஞ்சம் மாச்சல் வந்துடும், போர் அடிக்கும். அதனால சும்மா எங்கேயாவது சுத்துறது. எதுக்கு சுத்துறது கேட்டால் நோக்கமே தக்பீர் சொல்வதற்காக. தபுக் யுத்த காலம், அது ஒரு பெரிய வரலாறு. முழு எதிரிகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, மதீனாவை அடிக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மஷூரா செய்துவிட்டு முடிவெடுத்தார்கள், நம்ம மதீனாவில் இருந்து இந்த டீமை எதிர்கொள்ள கூடாது, நம்ம போர்டருக்கு போவோம். ரோம்ல இருந்து வருவார்கள், மற்ற இடங்கள்ல இருந்து எல்லாம் வரப்போகிறார்கள். எனவே போர்டர் எங்கன்னா தபுக். தபுக் என்பது கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து ஒரு 800-900 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. பிளைட் கிடையாது, கார் கிடையாது, ஒட்டகத்திலும் குதிரையிலும் போக வேண்டும். ஆனால் பெரிய டீம் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டீம், அதாவது ராணுவம், பெரிய ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும். அந்த ராணுவத்துக்கு தேவையான பொருளாதாரம் திரட்ட வேண்டும். பள்ளியில எழும்பினார்கள். நம்மளை போல நீண்ட பயான் பண்ணல. இந்த தபுக்கை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். இந்த கஷ்டமான நேரத்தில் போகிற இந்த படையை தயார் செய்வதில் யார் பங்கெடுக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள். கஷ்டம் என்ற கடும் சமர். அதே நேரத்தில் மதீனாவில் அறுவடை காலம். உங்களுக்கு தெரியும், பேரிச்சம்பழம் டைமுக்கு அறுவடை செய்யாமல் விட்டால் அதை யூஸ் பண்ணலாது. அப்ப இவர்கள் தபூக்குக்கு போனால் பேரிச்சம்பழம் மிஸ் ஆகும். அவர்களுடைய அடிப்படை ஜீவாதாரம் அது. இந்த சிச்சுவேஷன்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. யார் இந்த கஷ்டமான நேரத்தில் போகிற படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். சுமார் 30,000 சஹாபாக்கள் பேர் கொடுத்தார்கள். முதலாவது என்னத்துக்கு போறாங்க? டூர் போகல, அல்லது வேறொரு புரோகிரத்துக்கு போகல, யுத்தம் செய்வதற்கு 30,000 பேர் பெயரை கொடுத்தார்கள். போட்டி. அடுத்தது தேவை பொருளாதாரம். பொருளாதாரத்தை கேட்டால் கொண்டு வந்து கொதிக்கிறார்கள். முதலாவது அங்கிருந்த பெரிய பணக்காரன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ள போனார். பெரிய ஒரு பேக்கோட வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்து போட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அவரோட பிசினஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். அந்த நேரம்
அல்லாஹ்வுடைய தூதரே, ஷாமிலிருந்து என்னுடைய பிசினஸ் பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, நான் பர்ச்சேஸ் பண்ண சாமான்லாம் வருது பல ஒட்டகங்களில், அவ்வளவையும் இந்த யுத்தத்திற்காக நான் ஒதுக்குகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒருத்த பேக் எடுத்து அவுட்டு மடிக்க கொட்டினாங்க. அவ்வளவு தங்க காசு. சுப்ஹானல்லாஹ். புகாரில வருது 1000 தங்க காசு, சில வரலாற்று குறிப்புகள்ல 10,000 வருது. அந்த தங்க காசுகளை அப்படி கையால் அள்ளுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அள்ளி பார்த்துட்டு சொன்னாங்க, மா பர்ர இப்னு அஃபான் பஅத ஹதல் யௌமி ஷை. இதுக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சுவர்க்கம் என்றார். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஆளா கொண்டு வராங்க. சில சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள போனா ஒன்றும் இல்லை, ஒரு அள்ளி ஈச்சம்பழம் நாரி அவ்வளவு கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வச்சிருந்த ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் சில வரலாற்று நூல்களில் சொல்லப்படுகிறது, ஒரு சஹாபி வருகிறார், அப்படி பரபரப்பா இருக்கு, எல்லாரும் கொண்டு வராங்க, கொட்டுறாங்க, போடுறாங்க, பதிகிறாங்க, இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார், அந்த கிரௌடுக்குள்ள சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திற்கு தர்மம் செய்வதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, எனவே என்னுடைய மானத்தை நான் தர்மம் செய்கிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். என்ன அர்த்தம்? எனக்கு யாராவது ஏசி இருந்தால், என்னை பற்றி புறம் பேசி இருந்தால், என் மீது அவதூறு சொல்லி இருந்தால், எனக்கு யாராவது ஏதோ ஒரு வகையில் அநீதி இழைத்திருந்தால் அவர்கள் அவ்வளவு பேரையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு அவர் அந்த டீமுக்குள்ள மறைஞ்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் லேட்டாகி கேட்டார்கள், இந்த மானத்தை தர்மம் செய்தவர் எங்கே? அப்ப அவர் சொல்ல, நடிக்கிறேன் யார சொல்லலாம், உன்னுடைய சதக்காவை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார்கள். இப்படி போட்டி. அதே நேரத்தில் பக்கத்தில் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட உட்காருவாங்க 3 பேர் எப்பவுமே, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்த எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன கொடுத்தாருன்றது பதிவாயிற்று. உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? உமர் சொன்னார், என்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசியை நான் இந்த போராட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொன்னார். அபூபக்கரிடம் கேட்டார்கள், அபூபக்கரே நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்து விட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அப்ப உமர் சொல்கிறார், இந்த முறை எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இந்த யுத்தத்தில் இந்த விஷயத்தில் உன்னை நான் முந்த வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் நன்மையான விஷயங்களில் உன்னை முந்தவே முடியாது என்று தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறார். இந்த போட்டி சஹாபாக்களிடம் இருந்தது, நன்மையான விஷயங்களில் போட்டி. உண்மையில் இஸ்லாம் இதைத்தான் விரும்புகிறது. இதான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு உடன்பாடான சிந்தனை, நல்ல சிந்தனை. நன்மை என்பதனுடைய நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பெரிய வாசல். அது எந்த அளவு சொல்றாங்கன்னா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜி அஹீக ஸதகா. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்தால் அதுவும் தர்மம் என்கிறார், அதுவும் நன்மைதான். இப்ப பள்ளிக்கு வரக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று அஸ்ஸலாமு அலல் மஅரிஃபா, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது. இப்ப அது வந்துட்டு எத்தனை பேர் நம்மட பள்ளி தான் வராங்க, நம்ம பக்கத்துல தொலை போறாங்க, சலாம் சொல்றது இல்லை. நிறைய பேருக்கு ஒரு ஸ்டைல், அவங்களோட பாட்டுக்கு தெரியாத ஆள் மாதிரி போயிட்டு இருப்பாங்க, அல்லது பிரச்சனைகளோடு போகிறவர் போல போயிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஒருவரை பார்த்து, உன்னுடைய ஒரு சகோதரனை பார்த்து நீ புன்னகைத்தால், புன்முறுவல் செய்தால், சிரித்தால் அது உனக்கு தர்மம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே ஆளாளை பார்த்து சிரிச்சுட்டு சலாம் சொல்லிட்டு போறோம். ஒரு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்னா 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹ்வை சேர்த்து சொன்னா 20 நன்மை, வபரகாத்துஹையும் சேர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 30 நன்மை. நம்ம ரெடி இல்லை. லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ். உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும். நம்முடைய நாவு என்னத்தில் ஈரமா இருக்கு? ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்க போய் பேசுங்க, நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பேசினாலும் நெகட்டிவ், பள்ளிவாசல் நிர்வாகம் சேர்ந்து பேசினாலும் நெகட்டிவ், டீச்சர்ஸ் மார் சேர்ந்து பேசினாலும் நெகட்டிவ், குடும்பத்தாக்கள் சேர்ந்து பேசினால் நெகட்டிவ்னா பிரச்சனைகளும் எதிர்மறையான விஷயங்களையுமே பேசிட்டு இருக்கிறோம். மனதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, புறம் பேசுறது, மற்றவங்க குறையே பார்த்துட்டு இருக்கிறது.
அப்ப குறைகளை தொடர்ந்து சொல்ல இவன் இப்படியே எல்லாரும் ட்ரக்ஸ் அப்படி சொல்ல முழு வாலிபர்களும் அப்படி எல்லா வாலிபரும் இல்லை, முழு பிள்ளைகளையுமே ட்ரக்ஸோட ஜாயின் பண்ணி பார்க்கிற மாதிரி. இப்ப நம்மட நாவு இதுக்கு இல்ல படைக்கப்பட்ட, நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும், அது ஒரு கன்செப்ட். ஆனால் நம்மட நாவுல அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் போட்டி. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பீச்சில் போய் உட்காரோம், பார்க்கல உட்காரோம், கடைத்தெருவில் உட்காரோம். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட். அசரான்னு ஒரு குரூப் வரும், வந்து ஒரு டீ கடையில முன்னால உட்கார்ந்தா அப்படியே ஊர்ல உள்ள அவ்வளவு A to Z பேசி முடிச்சு போட்டு எழுதிட்டு போற. என்ன நல்லது எதுவும் பேசியிருக்க மாட்டார். மாஷா அல்லாஹ் அவர் பள்ளிக்கட்டை இவ்வளவு கொடுத்தார், மாஷா அல்லாஹ் இவர் அநாத பிள்ளையை பராமரிக்கிறார், மாஷா அல்லாஹ் இவர் ஸ்கூலுக்கு இப்படி பண்ணினார், மாஷா அல்லாஹ் அவர் இப்படி ஒரு நோயாளியை காப்பாற்றினார். இதெல்லாம் இல்லை, எல்லாமே நெகட்டிவ். அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் கடத்திட்டான், அவன் கொலை செஞ்சிட்டான், இவன் சண்டை பிடிச்சிட்டான், அங்க ஆக்சிடென்ட், இந்த பொலிட்டீஷியன் அரஸ்டட். இப்படியே நம்ம பேசி நம்முடைய மனம் எல்லாமே இப்போது ஒரு எதிர்மறையான மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் இல்லை யாருக்கும். ஸ்ட்ரெஸ், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், ரீசன் தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மையான விஷயங்களில் நாம் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்முடைய மனம் அமைதியடையும், நிம்மதி வரும், ஊர் வளம் வரும், நாடு வளம் வரும், குடும்பத்தில மகிழ்ச்சி வரும். நிச்சயமாக நாம் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அல்லாஹு தஆலா அப்படியான மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நன்மை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். நன்மை என்பது தொழுகை மட்டுமல்ல, அல்லது ரமலானில் நோன்பு நோட்பது மட்டுமல்ல, அதுபோல வசதி படைத்தால் ஜக்காத் கொடுப்பதும் ஹஜ்ஜிக்கு போவதும் மட்டுமல்ல. நன்மை என்பது குர்ஆனும் சுன்னாவும் எவைகளை எல்லாம் நமக்கு ஆர்வமூட்டியிருக்கின்றனவோ, வலியுறுத்தியிருக்கின்றனவோ, அவை அனைத்துமே நன்மைதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமானு பிதுஉன் வ சபூன ஷுஅபா. ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகளை உடையது. அஅலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலே டாப் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா தௌஹீத். வ அத்னாஹா, அதில் கடைசியா உள்ளது இமாத்தத்துல் அதா அனி தரீக். கடைசியா 70வது பகுதி இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது. அப்ப நன்மையினுடைய வாசல் விசாலமானது. நன்மைகள் நம்ம நிறைய செய்து கொண்டே இருக்க வேண்டும், செய்யலாம், முடியும், நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நன்மைகளை நாம் செய்வதிலே போட்டி போட வேண்டும் என்றால், பிரதானமாக நமக்கு மறுமை சிந்தனை ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். மறுமை சிந்தனை உறுதியாக இல்லாதவர்களால் நன்மையில் போட்டி போடுவது கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் நம்ம நன்மை செய்தால் அடுத்தது நமக்கு என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் மறுமைதான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. யாருடைய மீசான் நன்மைகளால் வெயிட் கூடியதாக, பாரம் கூடியதாக மாறுகிறதோ அவர் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் இருப்பார். அப்ப என்ன செய்ய சொல்றான்? நாளை மறுமையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உறுதியான நம்பிக்கை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு கொள்கை என்னவென்றால், மீசான் என்ற தராசு இருக்கிறது மறுமையிலே. அந்த தராசில் நம்முடைய நன்மைகள் நிறுக்கப்படும். அப்படி நன்மைகள் நிறுக்கப்படுகிற போது தராசு வெயிட்டானதாக மாறினால் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கை எது? சொர்க்கம். இப்ப மறுமை நம்பிக்கை நிச்சயமாக ஒரு மனிதனை நன்மையின் பால்
தூண்டக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்மட பிரச்சனை என்னென்றால், மறுமை நம்பிக்கை பற்றிய தெளிவு இல்லாமல் உலகத்தை பற்றிய பிழையான புரிதலும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உலகத்திற்காகவே வாழுகிறோம். இந்த உலகத்தில் நான் ஏன் வாழுகிறேன் என்ற கேள்வி நம்ம எத்தனை பேர் நம்மிடம் கேட்டிருக்கோம்? எல்லோருடைய பெரும்பாலும் இல்லாமன் ரஹிம ரப்பி, பெரும்பாலும் இந்த உலகத்தில் முதலிடம் நம்மிடத்தில் எதற்கு என்று கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களுக்கு தான். அதுல ஃபர்ஸ்ட் டொப்பில் வரும் பொருளாதாரம். ஏன் படிக்கிறாய்? மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. நம்மளோட முஸ்லிம் மாணவர்கள்ட்ட போய் நீ எதற்காக படிக்கிறாய் என்று கேட்டால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட 99% மாணவர்களுடைய ஆன்சர் இப்படித்தான் இருக்கு. எதுக்கு படிக்கிறாய் என்றால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும். அது ஓஎல் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கேட்டா அவனுக்கு 9A டார்கெட். படிக்கிற பிள்ளைகள்கிட்ட. ஏல் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டால் 3A டார்கெட். நீ 3A எடுத்து என்ன செய்ய போற? யூனிவர்சிட்டி போகணும். யூனிவர்சிட்டிக்கு போய் என்ன செய்யணும்? நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு லெக்சர் ஆகணும். எதுக்கு? நல்லா வாழணும், கல்யாணம் முடிக்கணும், நல்ல ஜாப் செய்யணும், பொருளாதாரத்தை தேடணும். அடுத்தது என்ன? ஆன்சர் இல்லை. நிறைய தேடணும். அடுத்தது என்ன? நிறைய தேடணும். சிலர் சொல்லுவாங்க நிறைய தேடி மத்தாக்களும் கூட. அது சும்மா சொல்ற, கொடுக்கவன் சொல்ற இல்ல, அவன் ரகசியமா கொடுத்துட்டே இருக்கிறான். நிறைய தேடுவான். எதுக்கு தேடுறா என்று கேட்டா கொடுக்கணும் என்றான். நல்ல நிறைய தேடுற நிறைய பேரை நம்ம சமூக பணியில் ஈடுபடுவதால கண்டிருக்கிறோம். வெளிப்படையில தெரியுது, எந்த நேரமும் பிஸியாக இருக்கிறாங்க உழைக்கிறதுல. போய் கேட்டா, ஒரு சாதாரணமான ஒருவன்கிட்ட போய் கேட்டா லட்சக்கணக்கில் தருவான். இப்படி சமூகத்துல கடுமையாக தேடுகிறவன்கிட்ட போய் நான் மற்றவங்க கொடுக்கணுமே அதுக்காக தேடுறேன் போய் கேட்டா ஒரு 500 ரூபா 1000 ரூபாவோட நின்றுக்குவான். அது சும்மா சொல்றது. குடும்பத்திலே நீங்க பாருங்க, சிலருக்கு நம்ம சதக்கா கொடுக்கும் போது, பள்ளிவாசலால சதக்கா கொடுக்கும்போது, இல்ல அவரோட மகன் அப்படி இருக்கிறார், அவர் மகன் இப்படி ஜாப் செய்கிறார், அவருக்கு அந்த மகன், நம்ம உள்ள போய் விசாரிச்சு பார்த்தா தெரியும், அந்த உமாக்கு அந்த மகன் கொடுக்கிற 5000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா தான் இருக்கு. வறுமையில் இருப்பாங்க. அவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது பெற்றோர். அதற்காக அவர்கள் சில நேரங்களில் அவமானப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், வேர்வை சிந்தினார்கள், ரத்தம் சிந்தினார்கள், அதற்காக தூக்கம் விழித்தார்கள், எத்தனையோ தியாகங்கள் செய்தார்கள். ஆனால் இந்த மகன் ஒரு உயர்ந்த பொருளாதார நிலையை அடைந்து விட்டு பெற்றோருக்கு செய்கிற கைங்கரியம் என்னவென்று கேட்டால், ஒரு மகன் சொல்லுவான், மருந்து நான் தானே வாங்கி கொடுக்கிறேன், அப்ப நான் இதுக்கு சாப்பாடு வாங்கி, நீங்க சாப்பாட்டை பொறுப்படுங்க. நான் சொல்றது சில நேரம் தெரிந்த நண்பர்களுக்கு, நீங்க 5 பேர் இருக்கிறீங்க, நீங்க மறந்துடுங்க, நீங்க ஒரு புள்ள தான் அம்மாக்கு, உமா அப்பாக்கு நீங்க மட்டும்தான் புள்ள. உங்களோட ரோல், உங்களோட டியூட்டியை நீங்க சரியா செய்யுங்க. என்னென்னால் நம்ம நினைக்கிறது வேற, யதார்த்தத்தில் வேற இருக்கு. மனிதனுடைய முழு டார்கெட்டும் என்னென்னால் காசு காசு. அல்லாஹ் அவன் சொல்லிட்டான், இன்னல் இன்சான லிஹுப்பில் கைரி லஷதீத். இந்த பொருளாதாரத்தை தேடுறதுல அவன் கடும் வெறி பிடித்து இயங்குகிறான். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة. நிறைய இந்த பொருளாதாரம், தங்கம், வெள்ளி, வாகனங்கள், இதுல தான் எனக்கு மோகம் அதிகம். கடைசியில என்ன முடிவு? எண்ட் என்ன? எண்ட் ரிசல்ட். ஓடி 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 உழைக்கிறான், வக்துக்கு தொழுவதில்லை, சரியா ஜக்காத்து கணக்கு பார்க்க டைம் இல்லை, நல்ல பொருளாதாரம் இருக்கு, ஆனா பிசினஸ்ல பிஸி, இன்னும் ஹஜ்ஜிக்கு போகல. ரைட்? ஒரு பள்ளியில நடக்கிற ஒரு தரிசுக்கு போக, ஒரு கிளாஸுக்கு போக டைம் இல்லை. பிஸி 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 உழைச்சி, மாஷா அல்லா தபாரக்கல்லா, ஊர்ல சொத்து இருக்கு, சிட்டியில சொத்து இருக்கிறது, வயல்காணி இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. மாஷா அல்லா கோடிக்கணக்கான பேங்க் கிரெடிட் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது. திடீரென ஜனாசா அறிவித்தல், மூத்தாயிட்டார். என்னத்தை கொண்டு போறார்? என்னத்தை கொண்டு போறாங்க? நம்முடைய கண்ணுக்கு முன்னால மூத்தானவர்கள் எதை கொண்டு போனார்கள், எதை கொண்டு போகிறார்கள், நம்ம எதை கொண்டு போக போகிறோம்? உழைக்க கூடாது என்று சொல்லலே இஸ்லாம், அதை இபாதத்தாக்கு. உஸ்மான் பின் அஃபான் இன்றைக்கும்
வேற சில பள்ளிகள்ல அந்த சஹாபாக்கள்ல பேரை சொல்லுவாங்க, அது சுன்னா இல்லை. ஷியாக்கள் ஆக்கிரமிப்பு கூடிய நேரங்களில் அந்த ஊர்களில் சஹாபாக்களை அவர்கள் இழிவுபடுத்திய நேரத்தில் அங்குள்ள உலமாக்கள் சஹாபாக்களுடைய பேரை சொல்லி துவா செய்வாங்க. அபி பக்ர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மானுல் கனி அப்படி சொல்லுவாங்க. வந்த இடங்கள்ல சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இன்றைக்கும் உஸ்மானுல் கனி, பணக்கார உஸ்மான். பொருளாதாரம் தேடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல. ஆனா நீ படைக்கப்பட்டிருப்பது பொருளாதாரம் தேடுவதற்கா இபாதத் செய்வதற்கா? இந்த கேள்வியை கொஞ்சம் நிதானமாக நம்ம சும்மா பீச்லயோ எங்கேயோ உட்கார்ற நேரத்துல அல்லது தனியா உட்கார்ற நேரத்துல, நான் வாழ்வது எதற்காக? நான் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வாழுகிறேனா, இபாதத் செய்வதற்காக வாழுகிறேனா? நம்ம யோசிக்க வேண்டும். கடைசியில நம்மோடு வருவது நம்ம செய்த நன்மைகள் மட்டும்தான். இது அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்பஉல் மய்யித்த ஸலாஸா. ஒருவர் மௌத்தானால் அந்த மையத்தை பின்துயர்ந்து 3 விஷயங்கள் போகும் கபரடி வரைக்கும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அவனுடைய குடும்பமும் போகும், சில பொருளாதாரம் போகும், அதே போல அவன் செய்த அமல்களும் பின்னால போகும். ஃபயர்ஜு இஸ்னானி வ யப்கா வாஹித். 2 திரும்பிவிடும். அவனை கபருக்குள்ள வச்சு மண்ணை போட்டதுக்கு பிறகு குடும்பமும் திரும்பிடுவாங்க, பொருளாதாரம். அந்த காலத்துல அடிமைகள் பொருளாதாரம், அடிமைகள் கபரு வரைக்கும் போவாங்க. இன்றைக்கு நம்முடைய சில நேரங்கள்ல நம்மளோட வாகனங்கள் ஏதாவது பிள்ளைகள் எடுத்துட்டு வருவாங்க, எல்லாம் திரும்பிடும். ஒன்று மட்டும்தான் நம்மோடு இருக்கிறது, அதுதான் நாம் செய்த அமல்கள். அந்த அமல்கள் நன்மையான அமல்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா ஒன்றும் இல்லை சகோதரர்களே. நமக்கு அணிவிக்கிற அந்த கஃபன் துணி, ஒரு கஃபன் துணி கட்டாயம் 3 துண்டு போடுறது சுன்னா. ஒரு மையத்துக்கு ஒரு கஃபன் துணி போதும் கட்டாயம். 3 துணியால கஃபன் இடுறது சுன்னா. நமக்கு போடக்கூடிய அந்த கஃபன் துணி உலகத்திலேயே பெருமதியே இல்லாத ஒரு துணி, யாராலும் மதிக்கப்படாத ஒரு துணி. எப்படி சொல்றோம் அத? இந்த கஃபன் துணியால் நமக்கு ஒரு ஷர்ட் சேர்த்து தந்தால் போடுவோமா? யாராவது அந்த கஃபன் துணியால் ஷர்ட் தைக்கப்பட்டால் அணிவார்களா? கஃபன் துணியால் மனைவி ஒரு தலையணை உரை தைத்து நம்முடைய தலையணைக்கு போட்டு வைத்திருந்தால் அதுல படுப்போமா? அந்த கஃபன் துணி மட்டும்தான் நானும் நீங்களும் கொண்டு பெரிய டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட், பெரிய ஜனாதிபதி, நாட்டை ஆண்ட மன்னன், கோடீஸ்வரன், உலகத்தில் இருக்கிற டாப் 10 பணக்காரன் என்ற எந்த பொசிஷனை அடைந்தாலும் நம்முடைய இறுதி முடிவு என்பது இந்த துணியோட அல்லது வேற சில சமயங்கள்ல போட்டு பத்த வச்சு சாம்பலாக்க. இதுக்குத்தான் நம்ம இவ்வளவு போட்டியும் சண்டையும் பொறாமையும் மன உளைச்சலும் வயிற்றெரிச்சலும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம். இந்த உலகத்தை நீ பயன்படுத்து. எப்படி பயன்படுத்த தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை சூரூதப்படும். சூரூதுறது யாரு? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு பயிரை எடுத்துக்கொண்டு போகிறாய், ஒரு செடியை நாட்டுவதற்காக. அந்த நேரத்தில் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரூதுவதனுடைய காதுக்கு கேட்கிறார். இப்ப டென்ஷன் ஆகும் எல்லாருக்கும். அந்த நேரத்தில் நீ உன்னுடைய கையில் செடி இருக்கிறது அல்லவா, அதை எறிந்து விட்டு ஓடாமல் அதை நாட்டி விட்டு ஓடு என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன மீனிங்? செடி நாட்ட சொல்றாங்களா? இல்ல, உலகம் அழிய போகுது. அடுத்த செகண்ட் சொல்ல இயலாது, அடுத்த செகண்ட் என்று சொல்ல இயலாது. அடுத்தது உலகம் அழிவு, சொருவதியாச்சு. இப்ப உன்னுடைய கையில் இருக்கிற செடியை நீ நாட்டு என்று சொன்னால், விழுப்புரம் நாட்டி மரம் வளர்த்து பழம் தின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அங்கே சொல்லப்படுவது என்னென்றால், உன்னுடைய கடைசி செகண்டில் உனக்கு ஒரு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த நன்மையை நீ செய்யக்கூடியவனாக மாறு என்பதுதான். இதை நம்ம புரியல. நாம் எல்லோரும் பயானுக்கு மார்க்ஸ் போடுறது, அல்லது பயன் பண்ணினவனை ஏசுறது, அல்லது போயிருந்து அதை பத்தி விமர்சனம் செய்யறது,
சப்போஸ் ஒரு மௌலவி ஹத்தீப் சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டுட்டா அந்த மிஸ்டேக் அந்த கிழமை ஃபுல்லா தூக்குறது. எத்தனை பேர் இதிலிருந்து டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹொத்துபாவிலும் முடிவில் நான் இந்த அமலை செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் என்னை நான் மாற்ற வேண்டும் என்ற நிலையில போறோம் என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை. ஆனா சஹாபா பெருமக்கள் அப்படி இருக்கல. ஒரு செய்தி வந்தால் அது அவர்களுக்கு என்று நினைத்தார்கள். ஒவ்வொருவரும் நினைத்தார் இது எனக்குத்தான். சுப்ஹானல்லாஹ். எனவே அவர் அதை பிராக்டிஸ் பண்ணினார். ஏனென்றால் அவருடைய டார்கெட் மறுமையாக இருந்தது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லோரும் மறுமையை உறுதியாக நம்பியவர்கள். எனவே மறுமையில் வெற்றி வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய இந்த அவகாசங்களை எல்லாம் நன்மை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். நன்மை என்பது தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், வெறுமனே பள்ளியில் முடங்கி இருப்பது மட்டுமல்ல நன்மை. நன்மை என்பது குர்ஆனும் சுன்னாவும் எவற்றையெல்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறதோ, எவற்றையெல்லாம் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறதோ அவைகள் அனைத்துமே நன்மைகள் தான். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் நன்மை, நம்முடைய சகோதரனை பார்த்து சிரிப்பதும் நன்மை, ஒரு ஏழைக்கு உணவு வாங்கி கொடுப்பதும் நன்மை, ஒரு அனாதை குழந்தையினுடைய தலையை தடவி விடுவதும் நன்மை. ரோட்ல போகக்குள்ள நடு ரோட்ல ஒரு கல்லு கிடக்கு, யாராவது ஒருவன் கொஞ்சம் வேகமா வந்தா டயர் பட்டா ஸ்கிடாய் விழுந்திருவான் என்று இருக்கிற அந்த கல்லை எடுத்து சைட்ல போடுவதும் நன்மை என்பதை நம்ம புரிந்து கொண்டு முடியுமானவரை நம்ம மௌத்தாகிறதுக்கு இடையில நிறைய நன்மைகளை செய்து நம்முடைய மீசானை வெயிட்டானதாக மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.